வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் புதினா இலைகளில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். புதினா இலைகள் அதனுடைய நறுமணத்துக்காக மட்டும் நம்ம பயன்படுத்துறது கிடையாதுங்க மக்களே. பல்வேறு விதமான மருத்துவ நன்மைகளையுமே கொண்டு இருக்கிறதால தான் அதை நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் அதில் மருத்துவ நன்மைகள் இருக்கிறது அப்படின்றது தெரியாமலே நம்ம பார்த்தோம்னா பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்றது தான் உண்மை. புதினாவை நம்ம எப்போதுமே வாரத்தில் ஒரு தடவையாவது உணவுகளை சேர்த்துக்கொள்வது நல்லது. அதிகப்படியெல்லாம் சேர்த்துக்காதீங்க. ஒருவேளை நீங்கள் அதிகப்படியாக சேர்த்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சிலருக்கு நெஞ்செரிச்சலை அது ஏற்படுத்தலாம். ஆனால் அது ஒரு பிரச்சனை ஆகாது. இப்போ நீங்கள் வாரத்தில் ஒரு தடவை புதினா கீரை எடுத்துக்கொள்ளும் போது அது உங்களுக்கு வாய் புத்துணர்ச்சி கொடுக்கறதுல ஆரம்பிச்சு, சுவாச புத்துணர்ச்சி கொடுக்கறதுல ஆரம்பிச்சு, பல்வேறு விதமான ஊட்டச்சத்துக்களை கொடுத்து மருத்துவ நன்மைகளையுமே கொடுக்கும். அந்த நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். செரிமானத்தை சீராக்கக்கூடியது புதினா இலை கீரைகள். புதினா இலை கீரைகள் செரிமான பாதையை சீராக்குவதற்கு உதவிகரமாக இருக்கும். புதினா இலை கீரைகள் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் பைட்டோ நியூட்ரியன்ஸ்கள் வயிற்று பிடிப்பு, அஜீரணம் மற்றும் வாயு தொல்லைகளை குறைக்கிறது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த செரிமான மண்டலம் ரொம்ப வீக்காக இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னாலுமே, செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்பட்டிருக்கிறது உங்களுக்கே தெரிஞ்சது அப்படின்னா அந்த செரிமான மண்டலத்தை வலுப்படுத்த வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம உணவுகள் எடுத்துக்கொள்ளணும். இப்போ நீங்கள் புதினா இலை கீரைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த பைட்டோ நியூட்ரியன்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்கள், நார் சத்து இது எல்லாமே செரிமானத்தை உங்களுக்கு மேம்படுத்தும். நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை எளிமையாக செரிக்க வைத்து செரிக்கப்பட்டிருக்கக்கூடிய உணவுகள் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை உங்களுடைய குடல்கள் வெளியேற்றிவிடும். ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பிடிப்பு, வயிற்று மந்தம் எதுவுமே உங்களுக்கு இருக்காது. உங்களுடைய செரிமான மண்டலமே வலுவாக இருக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் புதினா இலை கீரைகளை எடுத்துக்கொள்ளலாம். சுவாசம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வு பெறுவதற்கு, உங்களுடைய நுரையீரலை ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்வதற்கு எல்லாமே தொடர்ந்து புதினா இலை கீரைகளை வாரத்தில் ஒரு தடவை உணவுகளை நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, புதினா இலை கீரைகளில் மென்தால் பண்புகள் இருக்குது. இது மூச்சு குழாய் அடைப்பை நீக்கி சுவாசத்தை உங்களுக்கு எளிதாக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு அந்த மூச்சு குழாய் அடைப்பு எதுவுமே இருக்காது. அந்த மூச்சு விடுதலில் சிரமம் ஏற்படுறது, மூச்சு திணறல் ஏற்படுறது, இது மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுக்கப்புறம் அதை தாண்டி ஆஸ்துமா பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் விடுபடுவதற்கு அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் கூடவே நீங்கள் புதினா இலை கீரைகளையும் எடுத்துக்கணும். ஆஸ்துமா மற்றும் சளி தொல்லை, இருமல் இந்த மாதிரி பொதுவான பிரச்சனைகளால் அவதிப்படுபவர்களுக்குமே ஒரு சிறந்த இயற்கை மருந்தாக பார்த்தீங்கன்னா சுவாசம் தொடர்பான பிரச்சனைகள்லேருந்து தீர்வு பெறுவதற்கு புதினா இலை கீரைகள் இருக்குது. இருமல் பிரச்சனை, சளி பிரச்சனை, தொண்டை கரகரப்பு, மூச்சு குழாய் அலர்ச்சி பிரச்சனை ஏற்படுவது, மூச்சு திணறல் ஏற்படுவது, ஆஸ்துமா பிரச்சனை ஏற்படுவது, இது மாதிரி நுரையீரல் தொடர்பான அத்தனை பிரச்சனைகளுமே நீக்கிக் கொண்டு ஒட்டுமொத்த சுவாச மண்டலத்தையுமே ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கெல்லாமே, சுவாச மண்டலத்தை பலப்படுத்திக் கொள்வதற்கெல்லாமே புதினா இலை கீரைகளை எடுத்துக்கொள்ளலாம். நமக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தம், அந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷனை குறைக்கிறதுக்கு, ஸ்ட்ரெஸ் டென்ஷன் ஏற்படாமல் ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக அன்றைய ஒரு நாள் நம்ம இயங்குவதற்கெல்லாமே புதினா இலை கீரைகளை எடுத்துக்கலாம். புதினாவினுடைய நறுமணம், அதனுடைய அந்த நறுமணத்தை நம்ம நுகரும் பொழுதே அதை நம்மளுடைய மனதை அமைதிப்படுத்தக்கூடிய ஆற்றல் கொண்டதாக இருக்கும். இப்போ புதினா டீ நீங்கள் குடிக்கிறீங்க அப்படின்னு வச்சிங்களேன். ஸோ அந்த புதினா டீ குடிக்கிறது அல்லது புதினாவினுடைய வாசனை நுகர்வதே உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய கார்டிசோல் அப்படின்ற அந்த அளவை குறைச்சி மன அழுத்தத்திலிருந்து உங்களை விடுபட வைக்கும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா உங்கள் நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு அந்த வாசனைகளை நுகரும் போதோ, புதினா இலை கீரைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போதோ, புதினா இலை தேநீர் நீங்கள் பருகும் போதோ, ஸோ உங்களுக்கு அது அந்த நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி உடலெங்கும் ரத்த ஓட்டத்தை பாய்ச்சி சுறுசுறுப்பாக உங்களுக்கு ஆக்சிஜன் சப்ளை கொடுத்துரும். ஸோ இதனால் நீங்கள் ரத்த ஓட்டம் சீரான அளவில் பாயறதால மன அழுத்தமெல்லாம் உங்களுக்கு இருக்காது, மன இறுக்கம் உங்களுக்கு இருக்காது. ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக, புத்துணர்ச்சியாக, சுறுசுறுப்பாக நீங்கள் செயல்படுவீங்க. இப்போ நீங்கள் வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது சோர்வாக இருக்கீங்க அப்படின்னா கூட அந்த சோர்விலிருந்து மீண்டும் நீங்கள் சுறுசுறுப்பாக இயங்கணும் அப்படின்னாலுமே புதினா இலை தேநீர் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். புதினாவுடைய வாசனையை கூட நீங்கள் நுகரலாம். வாய் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு புதினா இலை கீரைகளை எடுத்துக்கலாம். புதினா இலை கீரைகள் இருக்கக்கூடிய பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் வாயில் இருக்கக்கூடிய கிருமிகளை அழித்து துர்நாற்றத்தை போக்குகிறது. இதனால தான் பெரும்பாலான பருப்பசைகளில் புதினா சேர்க்கப்படுது. அதாவது புதினாவினுடைய நன்மை தரக்கூடிய மூலக்கூறுகளை பிரித்து அதை பயன்படுத்துகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் இருக்குது பார்த்தீங்களா, அது நமக்கு இப்போ நம்மளுடைய ஈறுகளில் ரத்த கசிவு ஏற்படுறதோ, ஈறுகளில் வீக்கம் ஏற்பட்டிருக்கிறதோ, அதன் மூலமாக பற்களை வலுவிலக்க வைக்கிறது, பற்சிதைவு ஏற்படுவது, இந்த மாதிரி எந்த பிரச்சனைகளையும் வர வைக்காது. அந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சரி பண்ணுறதுக்கோ அந்த பிரச்சனைகளால் உருவாகியிருக்கக்கூடிய அந்த நுண்ணுயிர் கிருமி தொற்றுகள், இன்ஃபெக்ஷன்ஸ் அழிச்சு வாயில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கிருமிகளையும் அழிச்சு வாய் புத்துணர்ச்சி, சுவாச புத்துணர்ச்சி பெறுகிறதுக்கெல்லாமே தொடர்ந்து புதினா இலை கீரைகளை எடுத்துக்கலாம். தலைவலியை குணமாக்கக்கூடியது புதினா இலை கீரை. தொடர்ச்சியான தலைவலி அல்லது ஒற்றை
ஒற்றை தலைவலி மைக்ரைன் இருக்கிறவங்கலாம் புதினா எண்ணெயை வந்து நெற்றியில் தடவுவதன் மூலமாக அல்லது புதினா இலைகளை அரைத்து பத்து போடுவதன் மூலமாக விரைவான நிவாரணம் வந்து பெற முடியும். ஸோ புதினா இலைகளை எடுத்துக்கொண்டாலும் புதினா எண்ணெயை வந்து நீங்கள் நெற்றியில் தடவும் போதும் கூட உங்களுக்கு இந்த மாதிரி தலைவலி வந்து குணமாகுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு புதினா இலைக்கீரை உதவிகரமாக இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, புதினா இலைகள் உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகளை எரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது வந்து செரிமான நொதிகளை தூண்டி அந்த டைஜஷன் ஆகிறதுக்கான என்சைம்ஸ் வந்து தூண்டி உணவில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை உடல் சரியாக உறிஞ்சுவதற்கு வந்து வழிவகை செய்யும். ஸோ இப்போ நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை கலோரிகள் குறைவாக இருந்தால் தான் உங்களுடைய உடல் எடை குறையும். அது போல தான் புதினா இலைக்கீரைகளும் அதில் இருக்கக்கூடிய நார் சத்து, ரசாயனங்கள் இதெல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய செரிமானத்தை தூண்டி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது உங்களுக்கு பசியை வந்து கட்டுப்படுத்திடும். நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிக்க வைத்து மீதி பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாத கொழுப்புகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து உங்களுக்கு கரைத்து ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். கொலஸ்ட்ரால்ஸ் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி எரிச்சு உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுல கவனம் செலுத்தக்கூடியதாக புதினா இலை இருக்கும். பக்க விளைவுகள் எல்லாமே வெயிட் லாஸ் வந்து நீங்கள் உறுதிப்படுத்திக்கலாம். ஸோ தொடர்ந்து புதினா இலைக்கீரைகளை எடுத்துக்கொண்டு உடல் நலத்தை ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.